Hi friends, வணக்கம் இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சவ் சவ் சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சவ் சவ் இது ரொம்ப ஹெல்த்தான ஒரு வெஜிடபிள்ஸ். இன்றைக்கி இது தான் சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது உலர வைத்த காளான். இந்த காளான் காய்ந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஹாட் வாட்டரில் ஒரு 10 minutes போட்டு வச்சோமா இது நல்லா ஊறி ஃப்ரெஷ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காளானையும் இந்த சவ் சவையும் வச்சு நான் ஒரு சமையல் சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீட்டில் இப்படி தான் சமைப்போம். அதனால் இன்றைக்கி நான் எப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இப்போ நான் இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், சவ் சவ் இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்லைஸாக, கொஞ்சம் தடமனாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லைஸாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக எடுத்து வச்ச காளான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பூண்டு, இஞ்சி, கேரட், உரப்பு மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் இருக்குங்களா, அந்த மாதிரி பழுத்த மிளகாயில் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு உரப்பு வேணுமோ எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு. வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக 1 ஸ்பூன் சோள மாவு இப்படி தண்ணீரில் கரைச்சி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சிறிதளவு சிக்கன் பிரெஸ்ட் அரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. அடுத்ததாக சாஸ் தீரம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு, சமையலுக்கு தேவையான அளவு எண்ணெய். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சமைக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டாக சிக்கன் பிரெஸ்ட் அரிச்சு போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இஞ்சி,